ஹாய். என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, மிஷினை இழுத்து வச்சு துடைச்சி கிழிஞ்சதெல்லாம் தைக்க போகிறேன். நிறைய ட்ரெஸ்ஸு கிழிஞ்சு வேஸ்ட்டாக கிடக்கு, போட முடியாமல். பாப்பா ட்ரெஸ்ஸே நிறைய கிடக்கு. மிஷினில் ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லை, உட்கார முடியலன்றேன். இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது மிஷினு. ரெண்டாவது இந்த பெல்ட் வந்து பார்த்தீங்கன்னா லூஸாக இருக்குது, ஓட்ட முடியல, தையல் லூஸாக இருக்குது, விழுகாது. அதனால் வந்து இந்த பெல்ட் வந்து இப்போ கட் பண்ணி அது நல்லா வந்து டைட் கொடுத்து அதை ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் தான் மிஷினை ஓட்ட முடியும். பார்ப்போம். இன்றைக்கி வந்து அந்த வேலை தான். இன்றைக்கி வந்து தலகாணி ஒரு 6 உரை தைக்கலான் இருக்கேன். தலகாணி உரை தைச்சிட்டு பாப்பாவோட ட்ரெஸ்லாம் வந்துட்டு கிழிஞ்சதெல்லாம் வந்துட்டு தைச்சிட்டு என்னோட ட்ரெஸ்ஸும் கிடக்கு நிறையா, அதையும் வந்துட்டு தைக்க போகிறேன் இன்றைக்கி. மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா தொடச்சி எடுத்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம அந்த பெல்ட்டை கழட்டியிருக்கோம். பெல்ட்டில் பார்த்தீங்கன்னா எத்து போயிருக்கு பாருங்கள் அந்த கம்பி. இது வந்து 10 வருஷம் ஆச்சு இந்த மிஷின் வாங்கி. இன்னும் அந்த இதை நான் மாற்றலை, ஏன்னா இது நல்லா இருக்குது. அதனால் அந்த பெல்ட்டை மாற்றவே இல்லை, மிஷின்லேயே வந்த பெல்ட்டு. இது பார்த்தீங்கன்னா எத்து போயிருக்கு இந்த கம்பி, இந்த இடம். அதனால் வந்துட்டு இந்த இந்த எண்டை வந்து கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இந்த காம்பஸ் வச்சு ஓட்டை போட்டு இந்த கம்பி இழுத்து மாட்டிட்டோம்னா சரியாக போயிடும். அதெல்லாம் மாட்டிட்டோம்னா அடுத்து மிஷினை ஓட்டிடலாம். பேண்ட் அடிச்சு பார்ப்போமா? மிஷின் வந்து கட 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 கடன்னு சவுண்டு வருது. வச்சு பார்த்தா சவுண்டு வரும் கடகடன்னு. கொஞ்சம் டைட்டாக இருக்குது, ஓட்ட முடியல. இருந்தாலும் இன்றைக்கி அட்ஜஸ்ட் பண்ணி கிழிஞ்சது மட்டும் தைக்கலாம். எண்ணெய் ஊற்றி ஊற வச்சுட்டு நாளைக்கு தைக்கலாம், தலைவாழை தைக்கலாம். ஓகே. ஹாய், ஹலோ எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? இன்றைக்கி சண்டே, ஞாயிற்றுக்கிழமை. நேமாக எல்லாருமே வந்து இன்றைக்கி சிக்கன், மட்டன், ஃபிஷ் எல்லாம் எடுத்து சமைச்சு சாப்பிட்டு ரெஸ்ட்டில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் அப்படித்தாங்க. காலை சாப்பாடு சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சிக்கன் கிரேவி சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஒன்றும் இல்லைங்க, துணியெலாம் தைச்சிட்டு இருந்தேன்னா கரண்ட்டு வேறு இல்லை. ரொம்ப நேரம் வேர்க்க உள்ளே உட்காந்து தைக்க முடியல. அது வந்து பவர் மிஷின்லாம் இல்லை, காலில் பெடல் அடிக்கிற மிஷின் தான். ரொம்ப நாள் மிஷின் ஓட்டாமல் இருக்கும். ரொம்ப டைட்டாக இருந்துட்டு அது அடிக்க முடியல, இழுத்து பிடிச்சி அடிக்க முடியல. கால் 2 வலி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. கிழிஞ்சதெல்லாம் ஓரளவு தைச்சாச்சு எல்லாமே. இந்த நைட்டிலாம் பிடிச்சி அடிக்கணும். இன்னும் 2 நைட்டி இருக்குது புதுசு, அதையுமே பிடிச்சி அடிக்கணும். அது ஈவினிங் அடிச்சுக்கலான்ட்டு வந்தாச்சு. ரொம்ப நேரம் கரண்ட் இல்லாமல் உள்ளார வேர்க்க உட்கார முடியல. அதான் வெளியில் வந்து உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறோம். வெளியிலையும் காற்றே வரலைங்க. நீங்களாம் என்ன சமைச்சு சாப்பிட்டீங்கன்னு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள், கமெண்ட் போடுங்க. பாப்புக்குட்டி உட்காந்துருக்காங்க, துவைக்கிற கல் மேலே ஏறி உட்காந்துருக்காங்க. பாவா வந்து பார்த்திங்கன்னா வெளியில் உட்காந்துருக்காங்க, ஒரு ஃபோன் கால் பேசிகிட்டு இருக்காங்க அங்கே வெளியில். நாங்கள் வந்து வீட்டுக்குள்ளாரையே வந்துட்டு கொல்லை சைடு உட்காந்துருக்கோம். நீங்களா சாப்பிட்டீங்களா? ஓகே, டக்குன்னு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் போடுங்க என்ன சமைச்சு சாப்பிட்டீங்கன்னு. இந்த வாரம் ஒன்றும் நாங்கள் வெளியிலையும் போகலை, வீடியோ போடலான்ட்டு இருந்தோம். வெளியில் போய் வீடியோ போட முடியல. அதான் அன்றைக்கி வீட்டிலே ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கோம். ஈவினிங் 6 மணிக்கு வரும் வீடியோ. இங்கே ஒரு ஆள் வந்து என்னை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்குது, பாப்புக்குட்டி. ஓகே, டாட்டா, பாய்.